வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல காவேரிக்காக பார்த்து பார்த்து செஞ்ச சமையலை வந்து காவேரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களோட குக் ஆண்டி சூப்பராக சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்ல, சரி எங்க செல்வி அக்கா வந்து சமைக்கல, டேடி தான் வந்து சமைச்சாங்க அப்படின்றத விஷயத்த கேட்டதும் பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு பிடிச்சமான சமையல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரி மனசுல இருந்தாலும் பக்கம் காவேரியோட மனசுக்குள்ள அவங்களுக்குள்ளே வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்த மாதிரியே நமக்கு தோணணும், இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய நமக்கு நடந்திருக்க மாதிரி ஏன் தோணுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. அடுத்ததா சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, குழந்தை வந்து டீச்சரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, வாங்க மிஸ் நான் வந்து சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த குட்டி காவேரி என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட எல்லா திங்ஸையும் வந்து காட்டுறாங்க. அதாவது அவங்க அம்மாவோடைய சாரீஸு அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து காட்டுறாங்க. காவேரியும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பழைய ஞாபகங்கள் வந்து போற மாரியான சில விஷயங்கள் வந்து அவங்க கவனிக்கிறதுனால, திரும்ப திரும்ப ஏதோ ஒரு யோசனை வந்து அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கு. ஏன் அது வந்து ஏற்கனவே நடந்த மாரியும், இந்த பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியும் அப்படின்ற வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்க அம்மாவோட சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட திங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது, அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு பண்ணுது. அதுக்கப்புறமா சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு என்ன பண்றாங்க, கீழே இறங்கி வராங்க. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற தருணத்துல என்ன பண்றாங்க, இத மாதிரி தம்பி அடுத்த வாரம் வந்து காவேரிக்கு வந்து பிறந்த நாள் வருது, கண்டிப்பா நீங்க வந்து குழந்தைய கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றது கேட்டு பயங்கரமா எரிச்சல் அடைகிறாங்க. ஏன்னா வந்து எப்படியும் வந்து அம்மாவுக்காக மட்டும்தான் திரும்ப இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ தன்னோட பிறந்த நாளுக்கே வந்து அவங்க 2 பேரையும் வந்து இன்வைட் பண்ணும்போது கண்டிப்பா கோபம் வரும் இல்லையா? ஸோ வந்து அதை வெளிக்காட்டாம என்ன பண்றாங்க, மனசுக்குள்ளேயே வந்து போட்டுக்கிட்டு அப்படியே கடுகடுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அங்கிருந்து கிளம்பி வராங்க. இப்படி வந்துட்டு இருக்கும்போதே உன் மனசுல நீ என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் அப்படியே வந்து தெரியாத மாதிரி பேசுறது கேட்டு காவேரி வந்து ஆமா இதுக்கு மேலே எதனா கேட்டால் மூஞ்சி தூக்கி வச்சுப்ப, அதுக்கப்புறம் ஏதாவது வந்து டைலாக் பேசிட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி காவேரி வந்து அமைதியாக போகிறாங்க. என்னடி சொல்லுடி, என்னடி சொல்ல வந்த அப்படின்னு கேட்குற தருணத்தெல்லாம், எதுக்காகம்மா இப்போ அவங்க 2 பேரும் என்னோட பர்த்டேக்கு வந்து கூப்பிட்டுருக்கா, அதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்லடி, அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, பாவம் தாய் இல்லாத குழந்தை இல்லையா, போதும் போதும் நிறுத்துமா, இதே டைலாக் எத்தனை தடவை தான் சொல்லுவேன், ஓகே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை வந்து விட்டுறாங்க. அடுத்ததான் அந்த பக்கம் கங்கா, யமுனா, நிவின் 3 பேருமே வந்து காவேரியோட பிறந்த நாளுக்கு வரது மட்டும் இல்லாமல் எப்படியாவது விஜயும் குழந்தையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட வந்திருக்காங்க. அப்பதான் வந்து காவேரிக்கு சந்தேகம் வராது இல்லையா, அதனால 3 பேரும் வந்து கிளம்பி வராங்க. ஏன்னா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சர்ப்ரைஸ் ஆக, வேற என்ன உன்னோட பர்த்டே வருதுல்ல அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா 2 பேரும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு அதிசயம், என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க 2 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்களா, என்னால நம்பவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்னக்கா இருக்கு, உன்னோட பிறந்த நாளுக்கு அப்ப நாங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடி, பார்க்கும்போது எனக்கே புதுசாக இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது அம்மா பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி காவேரி அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு போட்டுமே, அதை தாங்க்கா நானும் விட்டுட்டேன், இருந்தாலும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்கக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட பிறந்த நாளுக்கும் அந்த குழந்தையும் அவரையும் கூப்பிட்டுருக்காங்க, அவர் பார்க்குற பார்வையே சரியில்லைக்கா, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட கங்கா யமுனா 2 பேரும் மாறி மாறி அவங்களோட முகத்தை வந்து பார்த்துக்க, என்னக்கா நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் பெரிய விஷயமா, அம்மா தான் சொல்கிறாங்கல்ல அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, ஆமாம் நீ தான்க்கா சொல்லணும், நீ வேணால் டேரெக்டாக பாரு அப்போ தான் உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. கங்காவோட குழந்தைய அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் வந்து அம்மு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அம்மு உள்ளே வந்ததும் பாட்டி என்ன பண்ணுறாங்க, வாடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கா யமுனா 2 பேரும் அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே வந்து அன்பாக பார்த்துட்ருக்காங்க, பயங்கரமாக சந்தோஷம் அடைகிறாங்க. விஜயை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மு கிட்ட ரொம்ப அன்பாக பழகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்காவோட குழந்தையோட வந்து ஒட்டிக்கிறாங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா விஜய் குழந்தைய 2 பேருமே விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியாக்கா, நீங்கள் வந்தது கூட கண்டுக்காமல் அந்த அளவுக்கு 2 பேரையும் வந்து விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுடி, அவங்களோட ஆசை இது தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும், வயசான காலத்தில் அவங்களும் வேறு யாரும் பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது, இந்த ஊரில் அவங்க மட்டும்தானே தெரிஞ்சவங்க, அதனால் அம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, விடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் அதனால தாங்க பெருசாக எடுத்துக்கல, நேற்று அம்மா கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டுட்டாங்க, அதனால தான் அதை பெருசாக நான் எடுத்துக்காமல் அவங்க போகிற போக்கையும் நான் விட்டுட்டேன், அவங்க இஷ்டத்துக்கே அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. வந்து காவேரிக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்து விஷ் பண்ண, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை வாங்க வந்து மறுக்கிறாங்க. அதான் தம்பி கொடுக்குறாங்கல்ல, நீ வாங்கி கொடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்ல, ஆமாம் மிஸ் வாங்கிக்கோங்க, எங்கள் டேடி உங்களுக்கு தான் பார்த்து பார்த்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க.
உடனே மனசுக்குள்ளே வெறுப்போடும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லாருமே சொல்கிறதன் பேரில் அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. இதுதான் அந்த குழந்தையோட பாட்டி தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறமா நம்ம யமுனா, கங்கா எல்லாருமே ரொம்ப வந்து சந்தோஷமாக அன்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிவினும் வந்து நம்ம விஜய் கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது காவேரிக்கு மட்டும் ஒரு விஷயம் ஒன்றுமே புரியல. என்ன நடந்துட்டுருக்கீங்க? ஏன் எல்லாருமே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரியே வந்து பழகிட்டு இருக்காங்க? அம்மா தான் இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா, இப்போ அக்கா யமுனாவும் இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நிவின் வந்து விஜய் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து, என்னவோ ரொம்ப நாள் பழகி பேசுகிற மாதிரிலாம் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பயங்கர ஒரு குழப்பமா இருக்குது. அப்புறமா நடந்த விஷயங்களை பற்றி விஜய் பேசினாலும் பரவாயில்ல, போனது போகட்டும், இனிமேலாவது என் காவேரியோட நான் இருக்கிறேன் அப்படின்ற சந்தோஷமே எனக்கு போதும். கூடிய சீக்கிரமே காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து காவேரியும் குழந்தையும் நாங்கள் 3 பேரும் சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி நிவின் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கங்கா, யமுனா இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய். கூட்டிகிட்டு போகிறாரு, பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க, டேடி எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அதுவும் குறிப்பாக அந்த பாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்காங்கல்ல அந்த ஆன்ட்டியும் கூட என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கா, ரொம்ப ஜாலியாக இருக்குது டேடி, அடிக்கடி இங்கே கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரிடா அம்மா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாங்க. இங்கே போனதுக்கப்புறமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி தான் புதுசாக வந்து அவங்கள பார்த்துருக்கீங்க. ஆனால் என்னவோ வந்து ஏற்கனவே வந்து பழகுன மாதிரியும் பார்த்த மாதிரியும் அப்படி பழகிட்டு இருக்கீங்க அவர் கூடயும் அந்த குழந்தை கூடயும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேள்வி எழுப்ப, ஒரு ஆளை பார்த்தாலே தெரியாதா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாண்டி காவேரி, அந்த குழந்தைய வந்து பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குடி, நல்லா பேசணும், பாவம்ல அந்த குழந்தை, அம்மா இல்லாமல் வளர்ந்த குழந்தை, ஸோ அதோட தவிப்பு என்னன்னு தெரியும்ல, அதனால தான் அந்த குழந்தை மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்திலே இருக்குது. அதுக்கப்புறம் சரி விடுடி எப்படியும் சொல்லி சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அப்படின்ற பேரை வந்து அவங்க அடிக்கடி கேட்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுது, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவரோட பேரும் விஜய்ன்றது தெரிஞ்சுட்டு ஒன்றுமே புரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே நடந்த மாதிரியும் இப்போ இந்த பேராக இருக்கட்டும், இவர் வந்து கனவுல ஏற்கனவே வந்திருக்காரு இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அப்படியே குழம்பி போகிறாங்க. ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற கேள்வியும் அவங்க மனசுக்குள்ளே வந்து தோணுது. சாரதாம்மா கிட்ட கேட்கறதன் மூலிமா அவங்க எல்லா உண்மைகளையும் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்களாம். இதுக்கப்புறமா காவேரிக்கு சில விஷயங்கள் வந்து புரிய வருதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.